LibreOffice Base குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் கற்கப்போவது எப்படி ஃபார்ம் இல் டேட்டாவை உள்ளிடுவது, அப்டேட் செய்வது. கடைசி டியூட்டோரியலில் ஃபார்ம் கன்ட்ரோல்களை ஃபார்ம் இல் சேர்ப்பதை பார்த்தோம். இந்த டியூட்டோரியலில் ஃபார்ம் இல் டேட்டாவை உள்ளிடுவது, ஒரு படிவத்தால் ஃபார்ம் டேட்டாவை மேம்படுத்துவது குறித்து காணலாம். அதற்கு முன் நம் ஃபார்ம் டிசைன் இல் இன்னும் 3 மாறுதல்களை செய்வோம். முதலில் LibreOffice Base புரோகிராம் திறந்தில்லை எனில் அதை துவக்குவோம். நம் லைப்ரரி தரவுத்தளத்தை திறப்போம். ஃபைல் மெனுவில் இருந்து ஓப்பன் ஐ சொடுக்கி இப்போது லைப்ரரி டேட்டாபேஸ் இல் இருக்கிறோம். புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் ஃபார்ம் ஐ திறக்கலாம். இதற்கு இடது பேனல் இல் ஃபார்ம்ஸ் ஐகான் ஐ சொடுக்கலாம். பின் வலது பேனல் இல் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் ஃபார்ம் இன் மீது வலது சொடுக்கி பின் எடிட் மீது சொடுக்குவோம். இப்போது ஃபார்ம் டிசைன் விண்டோவில் இருக்கிறோம். முதலில் ஃபார்ம் ஐ மறு அளவு செய்வோம். கச்சிதமாக அச்சுறுத்தாமல் தோன்ற. இதற்கு நம் ஃபார்ம் விண்டோவின் உயர அகலத்தை குறைக்கலாம். ஃபார்ம் விண்டோவின் மேல் மற்றும் பக்கவாட்டில் சொடுக்கி இழுத்து விடுதல் மூலம் இதை செய்யலாம். அடுத்து நம் ஃபார்ம் இன் தலைப்பு பான்ட் ஐ மாற்றலாம். மேலே உள்ள பார்மேட்டிங் டூல்பார் இல் ஏரியல் பிளாக் அளவு 12 என அமைப்போம். இறுதியாக ஃபார்ம் கன்ட்ரோல்களின் tab வரிசையை பார்க்கலாம். இது ஃபார்ம் கன்ட்ரோல்கள் இடையே விசைப்பலகையால் நகர ஒரு வரிசையை அமைக்க உதவுகிறது. உதாரணமாக மேலிருந்து கீழ். இது tab ஆர்டர் எனப்படும். இப்போது பேஸ் தானியங்கியாக ஃபார்ம் கன்ட்ரோல்களின் வரிசையை மேலிருந்து கீழாக ஒரு பார்ம் இல் வைக்கிறது. ஆனால் சில டெக்ஸ்ட் பாக்ஸ் களை நீக்கினோம். 2 புதிய லிஸ்ட் பாக்ஸ் களையும் 4 பட்டன்களையும் சேர்த்தோம். ஆகவே வரிசை மாறிவிட்டிருக்கலாம். ஆகவே இப்போது அதை சரி செய்யலாம். வழக்கமாக விண்டோவின் அடியில் காணப்படும் பார்ம் டிசைன் டூல்பார் இல் ஐகான்களில் உலவுவோம். ஆக்டிவேஷன் ஆர்டர் என்று டூல் டிப் சொல்லும் ஐகான் ஐ கண்டுபிடிப்போம். இந்த ஐகான் மீது சொடுக்குவோம். இப்போது tab ஆர்டர் என்று தலைப்பிட்ட பாப் உப் விண்டோ ஒன்றை காணலாம். ஃபார்ம் கன்ட்ரோல்களை வரிசை செய்ய ஒன்று சொடுக்கி இழுத்து விடலாம் அல்லது மூவ் உப், மூவ் டவுன் பட்டன்களை பயன்படுத்தலாம். ஆகவே tab ஆர்டர் ஐ இந்த படத்தில் காண்பது போல அமைக்கலாம். முடித்துவிட்டோம். மாற்றங்களை சேமிக்க ஒக் மீது சொடுக்கலாம். சரி, Ctrl S ஐ அழுத்தி நம் பார்ம் ஐ சேமிக்கலாம். பின் பார்ம் விண்டோவை மூடலாம். இறுதியாக நம் பார்ம் டிசைன் ஐ முடித்து விட்டோம். இப்போது நம் பார்ம் ஐ சோதிக்கலாம். மெயின் பேஸ் விண்டோவின் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் பார்ம் ஐ இரட்டை சொடுக்கு சொடுக்கி திறக்கலாம். இப்போது பார்ம் டேட்டாவை உள்ளிடும் பாங்கில் திறந்துள்ளது. தலைப்பு பார்ம் டோ ட்ராக் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் என்று இருப்பதை கவனிக்கவும். மேலும்
புக் ஐடிஸ் மற்றும் மெம்பர் ஐடிஸ் க்கு பதிலாக புக் டைட்டில்ஸ் மெம்பர் நேம்ஸ் ஐ காண்கிறோம். அத்துடன் இது புக் இஷ்யூட் டேபிள் இன் முதல் பதிவேடு. ஆன் ஆட்டோபயோகிராபி என்பது புக் டைட்டில் எதிரில் ஹைலைட் ஆகியுள்ளதை காணலாம். மெம்பர் நேம் எதிரில் நிஷா சர்மா ஹைலைட் ஆகியுள்ளது. ஏனைய fieldகளையும் கூட பார்க்க முடிகிறது. இப்போது கீழே உள்ள பார்ம் நேவிகேஷன் டூல்பார் சின்னங்களை பயன்படுத்தி எல்லா பதிவேடுகள் இடையேயும் போகலாம். இப்போது இரண்டாவது பதிவேட்டுக்கு போகலாம். மெம்பர் ஜேக்கப் ராபின் மெக்பெத் புத்தகத்தை வாங்கி சென்றதை காணலாம். இப்போது அந்த புத்தகத்தை திருப்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஆகவே இந்த தகவலை இந்த ரெக்கார்ட் இல் புதுப்பிப்போம். இதற்கு திருப்பிக் கொடுத்த தேதியை டைப் செய்வோம். உதாரணமாக 7/7/11. செக்ட் இன் பீல்ட் இல் குறியிடுவோம். தகவலை சேமிக்க சேர்த்திருக்கும் சேவ் ரெக்கார்ட் பட்டன் ஐ அழுத்துவோம். பட்டன் இப்போது சாம்பல் நிறமாகிவிட்டது. அதாவது அதை இப்போது பயன்படுத்த இயலாது. ஆனால் ரெக்கார்ட் ஐ திருத்தினால் பட்டன் மீண்டும் ஆக்டிவ் ஆகிவிடும். சரி, உண்டோ சேஞ்சஸ் பட்டன் ஐ சோதிக்கலாம். இதற்கு ரெக்கார்ட் இல் புத்தக தலைப்பு கான்க்வெஸ்ட் ஒஃப் செல்ஃப் மீது சொடுக்கி ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் பீல்ட் இல் 5/7/11 என உள்ளிடுவோம். சேவ் ரெக்கார்ட் பட்டன், உண்டோ சேஞ்சஸ் பட்டன் இரண்டுமே ஆக்டிவ் ஆனதை காணலாம். இப்போது உண்டோ சேஞ்சஸ் பட்டன் மீது சொடுக்கி என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். கடைசியாக செய்த மாற்றம் செயல் நீக்கப்பட்டது. மெக்பெத் இப்போது கான்க்வெஸ்ட் ஒஃப் செல்ஃப் க்கு பதில் முன்னிலையில் இருக்கிறது. ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் 7/7/11 என்றிருக்கிறது. நல்லது. இப்போது டிலீட் ரெக்கார்ட் பட்டன் ஐ சொடுக்கலாம். அதாவது இரண்டாம் பதிவேட்டை நீக்குகிறோம். பேஸ் நீக்குதல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அது உறுதிப்படுத்தலை கேட்கிறது. இப்போதைக்கு மேலே சென்று யெஸ் பட்டன் ஐ சொடுக்குவோம். பதிவேடு நீக்கப்பட்டதை காணலாம். அந்த இடத்தில் அடுத்த பதிவேடு தெரிகிறது. இறுதியாக புதிய பதிவேடு ஒன்றை பார்ம் இன் கடைசி பட்டன் ஐ சொடுக்கி சேர்க்கலாம். அதன் பெயர் நியூ ரெக்கார்ட். சில மதிப்புகளை டைப் செய்யலாம். இஷ்யூ இட் ஒரு தான்தோன்றி பீல்ட். அதை விட்டுவிடலாம். இங்கே டேட்டா ஐ படத்தில் உள்ளபடி சேர்க்கலாம். உள்ளீடுகளை சேமிக்க சேவ் ரெக்கார்ட் பட்டன் ஐ சொடுக்கலாம். இதோ டேட்டா ஐ உள்ளிட்டு மேம்படுத்தி பார்ம் ஐ சோதித்தும் விட்டோம். இதோ ஒரு பயிற்சி. உறுப்பினர்கள் தகவலை காட்ட ஒரு பார்ம் ஐ டிசைன் செய்யவும். பார்ம் ஐ கச்சிதமாக அமைக்கவும். பான்ட் ஐ போல்ட் ஆக்குக. சேவ் மற்றும் நியூ ரெக்கார்ட் பட்டன்களை சேர்க்க. இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸ் இல் டேட்டா ஐ உள்ளிடுதல், அப்டேட் செய்தல் மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல நாம் கற்றது: ஒரு பார்ம் இல் டேட்டா ஐ உள்ளிடுதல், அப்டேட் செய்தல். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இத்திட்டம் spoken-tutorial.org ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது. மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும். தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.